அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர்களுடைய இலங்கையில ஒரு எம்பி இருக்காரு. அவரும் ஸ்ரீலங்கா தான். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போயிருக்குங்க. அவர் என்ன சொல்றாரு, என்ன கருத்த முன்வைக்கிறாருன்னா, சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையான போராளியே கிடையாது. பிரபாகரன் அவருடைய பேர பயன்படுத்தி சீமான் அவர்கள் இங்க ஏமாத்துறாரு. திரள் நிதியை பார்த்தீங்கன்னா வாங்கி மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு ஓப்பனா பார்த்தீங்கன்னா பேசியிருக்காருங்க. இது மாதிரி ஓப்பனா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ரொம்ப பேசக்கூடிய ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இது மாதிரி ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்றாரு. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எல்லாத்தையும் கிலோ கணக்குல பார்த்தீங்கன்னா சொல்றாருங்க அவரு. இவ்வளவு ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்றாரு, 50 கிலோ சாப்பிட்டேன்னு சொல்றாரு, அது மாதிரி சம்திங் சொல்றாரு. அப்போ அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா எல்லா ஆமைகளும் இருந்திருக்கவே கூடாது. 50 கிலோனா கிட்டத்தட்ட 5000 ஆமைகள் கிட்ட பாத்தீங்கன்னா புடிச்சிருக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா பிரபாகரன் வீரர்கள் பாத்தீங்கன்னா போரை விட்டுட்டு ஆமைகளை போய் பிடிக்க சென்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா வச்சிருக்காருங்க. ஸோ இது மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் ஓப்பனா கடுமையா பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான முறையில பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றாரு. திரள் நிதியை வாங்கி கொண்டு மக்களை ஏமாத்துறாரு. ₹1 கூட பாத்தீங்கன்னா திருப்பி யாருக்கும் உதவி செய்யறது கிடையாது. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவரு ஓப்பனா பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. நிறைய இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனா பேட்டியை கொடுத்துட்டு இருக்காரு. நம்பாதீங்க, எந்த ஒரு போராளியும் பாத்தீங்கன்னா பிரபாகரன் பேரை பயன்படுத்தி திரள் நிதியோ பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி அரசியல் ஆகாயத்துக்காக பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. கடுமையா விமர்சனமும் பாத்தீங்கன்னா வச்சுட்டு வர்றாருங்க. ஸோ இதுக்கு சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா ரிப்ளை விதமா நிறைய ரிப்ளை கொடுத்துருப்பாரு. இது மாதிரி அவரும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களை பாத்தீங்கன்னா கொண்டு குவிச்சாங்க பாத்தீங்களா, அவர் கூடவே கை போட்டுக்கிட்டு கை கொடுத்துக்கிட்டு அவர் கூட பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோக்களும் புகைப்படங்களும் பாத்தீங்கன்னா வச்சு இவர் ஒரு துரோகி, இலங்கை தமிழருக்கே ஒரு துரோகி, ஆள் சரியில்லை, கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவங்கள யூஸ் பண்றதுக்காக என் பேரை கெடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. முக்கியமா இன்னும் ரொம்ப டீப்பான விஷயம் என்ன சொல்றாருன்னா, பிரபாகரன் அவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு என் மூலியமா தான் தெரியும், என்னாலதான் அதிக பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, இல்லைன்னா பிரபாகரன்ற ஒரு யாருன்னே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமையே போயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா மேடைக்கு மேடை பாத்தீங்கன்னா அவருடைய கொள்கை தவிர தலைவராக பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களை தான் பாத்தீங்கன்னா அவர் பேசியிருப்பாரு. அவருடைய போர் குணங்களையும் அவருடைய தியாகங்களையும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்த பேசி பேசி தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாள் எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா 35 லட்சம் வாக்குக்கு மேல பாத்தீங்கன்னா பெற்றிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட 8% மேல. இது பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அப்பத்துல இருந்து ஒரு படிப்படிப்படியா பாத்தீங்கன்னா மேல வந்திருப்பாரு சீமான் அவர்கள். இப்பதான் 2026 தான் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த 8% அப்படியே பாதியா போயிட்டு வெறும் 4% தான் பாத்தீங்கன்னா இப்ப வாக்குகள் வாங்கியிருப்பாரு. இப்போ அதுக்கான காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. நிறைய வாக்குகள் சீமானுடைய வாக்குகள் பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா போயிருக்குங்க. ஸோ இது மாதிரி வாக்குகள் பிரிக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்களால. ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு வாக்குகள் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்குங்க. ஸோ இதனாலதான் இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் நம்பாதீங்க, சீமான் அவர்களை நம்பாதீங்க, உங்களை வச்சு நல்லா ஏமாத்துறாரு, பொய் சொல்றாரு. முக்கியமா யாருன்னா பாத்தீங்கன்னா ஆமை ஓட்டுல பயணம் செய்வாங்களா? அப்படியெல்லாம் இலங்கையில யாருமே செஞ்சது கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சின்ன வயசுல இலங்கையில தான் வளர்ந்தாரு, அங்கதான் பிறந்தாரு. அவர் சொல்றாரு, நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், எனக்கு தெரியாம ஆமை ஓட்டுல எப்படி பயணம் செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்ச யாருமே இங்க ஆமை ஓட்டுல பயணம் செஞ்சது கிடையாது, அவர் எப்படி ஆமை ஓட்டுல பயணம் செஞ்சதா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது மாதிரி சொல்றதெல்லாம் பொய் சொல்றாரு, அவரு நிறைய ஏமாத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் ஒருபடி மேல போயிட்டு இன்னொன்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒருத்தரை பார்த்தாலே பாத்தீங்கன்னா இவர் தான் நம்ம இனத்துக்காக போராடுற போராளி அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணும். ஆனா சீமானை பார்த்தாலும், ஏன் திமுக ஆட்சியை பார்த்தாலும், அதிமுக ஆட்சியை பார்த்தாலும் எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது எப்பயுமே. எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதுகாப்பையும் மீட்டு தருவாரு அப்படின்ற கச்சத்தீவையும் மீட்டு தருவாரு, இது மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு விஜய் அவர்கள் மேல, டிவிக்கு அவர்கள் மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. இதனாலே பாத்தீங்கன்னா டிவிகேக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. சீமான் அவர்களுக்கு சப்போர்ட்டாவும் பாத்தீங்கன்னா நிறைய ஆதாரங்களை எடுத்து விட்டுட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை படுகொலை பண்ணவங்ககிட்டே ஃபோட்டோவும் செல்ஃபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி அப்படியே அரசல் புரசலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட்டு மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு தெளிவான இது கிடையாது. அவர் வந்து இவரை குறை சொல்றாரு, இவர் வந்து அவரை குறை சொல்றாங்க. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரா, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணதாலேயே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவர் தரப்புலேருந்து டிவிகே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரை சீமான் அவர்களை திட்டுறது, சீமான் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே தொண்டர்களையும் அவரையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஒரு இலங்கையில் ஒரு சாதாரண குடிமகன் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரில் இருக்கிற ஆள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை மக்களால், இலங்கை தமிழ் மக்களால், ஓகேங்களா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈழ தமிழர்களின் மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பிங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு போட்டு, இலங்கை தமிழர்கள் மொத்த பேரும் அவருக்கு ஓட்டு போட்டு மெஜாரிட்டி வாங்கி அவங்க ஒரு எம்பியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவர் மக்கள் சப்போர்ட்டால தான் எம்பியா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ஏமாத்துக்காரனா இருந்தா, நான் ஒரு துரோகியா இருந்தா எப்படி என் மக்கள் என்னை போய் ஓட்டு போட்டு என்னை எம்பி ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு ஒரு இது வைக்கிறாருங்க. அதே மாதிரி சீமான் அவர்களை பார்த்து, இவங்க மக்கள் உங்களை நம்பாதனால தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கவே கிடையாது, நீங்க ஏமாத்துறீங்கன்றது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது, அதனால தான் நீங்க சுத்தமா சீட்டை ஜெயிக்கலன்ற விமர்சனத்தை இவர் வைக்கிறாரு. அதே மாதிரி என்ன நீங்க துரோகின்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி இலங்கை தமிழர்கள் ஒட்டுமொத்த பேரும் எனக்கு ஓட்டு போட்டு என்னை எம்பி ஆக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ஸ்ட்ராங்கா வந்து வச்சிடறாருங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கருத்து மோதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முக்கியமாக ஒரு விஜய்க்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டாரா, இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தொண்டர்கள் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் விஜய் சப்போர்ட் இருக்கிறதால அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பத்துலேருந்துங்க எலெக்ஷனுக்கு முன்னால் இருந்தே டிவிக்கே நம்ம விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பானா, ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் உண்மையாகவே யாருக்கு ரெண்டு பேருக்கு போட்டினா டிவிகேக்கும் என்டிகேக்கும் தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலும் சரி மற்ற இடத்துலையும் சரி கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கின்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குது. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில், ஓகேங்களா, சோசியல் மீடியாவில் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மேடைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேடைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சீமானை எங்கேயுமே அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி, சீமான் அப்படின்ற பேரை மென்ஷன் பண்ணி எந்த இடத்துமே விமர்சனம் பண்ணதே கிடையாது. நீங்கள் பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணது டிஎம்கே தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி என்டிகே அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணது விஜய் அவர்களை தாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, மாற்றி மாற்றி ஃபைட்டு. ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கு மேலே சண்டை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவர் நல்ல ஒரு மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணதையுமே சீமான் அவர்களுடைய வீட்டுக்குள்ள சென்று வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் கை கொடுத்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இப்படியும் நடந்திருக்குங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இப்போ இலங்கை எம்பி அவர் சொல்லப்போனால் இலங்கை தமிழர் அவர் ஒரு எம்பியாகவும் அங்கே இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து சீமான் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ கிடையாதுங்க, போகிற இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணாமல் இருக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ இப்போ அவர் ஒரு பக்கம் இவர் சொல்ல, சீமான் அவர்கள் அவரு குறை சொல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே அதுக்கப்புறம் என்டிக்கே சண்டை போயிடுச்சு. இப்போ இலங்கை எம்பிக்கும் சீமான் அவர்களுக்கும் சண்டை போயின்னு இருக்கு. இப்படி வந்து சண்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்கிறதால கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இந்த காணொலி. அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.